தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. ஒரு படத்துல வடிவேல் சொல்ல, நான் சின்ன பையன் தான் என்னை அடிச்சு விட்டேன், எங்க அண்ணன் அடிச்சு பாரு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பின்னாடி ஒரு கேஸ் அவர் மேல வந்தோன்னே எங்க அண்ணனை தொட்டு பாரு அப்படின்றாரு. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. உங்களுக்கு அது சூழ்ச்சி, அவர்களுக்கு அது வியூ. நம்ம நெரேட்டிவ்னு சொல்றீங்கல்ல, அது என்னது? 41 பேரை கொல்லணும் அப்படி ஒரு சூழ்ச்சி நடந்திருக்காங்க, விசாரணைக்கு பிறகு தெரியும். ஆனா அரசியல்ல சூழ்ச்சி இருக்குமா? கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு தெரியாது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. கூட்டம் வரும்னு தெரியாதா அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் அதீதம். அப்படின்னு காவல்துறை 10,000 12,000 15,000 எதிர்பார்க்கலாம். 27,000 முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்களா? காவேக்காக தெரியல, அவங்க ஏன் 10,000 பேர் கேட்டாங்க? நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இழந்திருக்கு இன்னைக்கு. காவேக்கா கூட்டத்தில் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு திரு ஆதவர்ஜனாவனை கவலைப்படலாமே தவிர காவல்துறை அந்த உட்கார்ந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. கரூர் எஸ்பியும் சொல்லியிருக்காரு, ஏடிஜிபி எல்லண்டும் சொல்லியிருக்காங்க, கூட்டம் அதிகமா வரும் நாங்க கணித்தோம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களை பார்த்து நாங்க முன்னேற்பாடு பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. எங்க மாநாட்டில் எவ்வளவு கூட்டம் வரும் தெரியும்ல அப்படின்னு சொன்னா நீங்க அவுட்டர்ல வச்சிருக்க வேண்டியதானே. நீங்க இது சிட்டிக்குள்ளே கேக்குறீங்க. நான் வந்து பெரிய கடை பஜார்ல தான் நான் நடத்துவேன். ஆனா எங்களுக்கு வந்து கட்டடத்தை இடிக்க முடியுமா? நம்ம மகேஷ் பொய்யாமொழி அன்னைக்கு நைட் இவர் நடிக்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க வந்து நடிச்சாங்கன்னா இவர் தெரியாதா? திரு செந்தில் பாலாஜி நடிச்சாரா சோகமா இருக்கிற மாதிரி? திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய்யா அழுதாரா? தெரியல. அது அவருடைய மனசாட்சி கூப்பிடு. அழுக வருமா? நான் வந்து அழுக வரும் அப்படின்னு அவர் காட்டினது உண்மையா பொய்யான்னு அப்படி ஊடுருவி பார்த்து ஸ்கேன் பண்ற கணக்கை பாத்தீங்க. இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? அப்ப கருப்பு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய சைக்கிள் வீம்புக்கு தான் போனாரா? அன்னைக்கு எல்லாம் ஊடகங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இந்த ஆட்சி வர்றதுக்கு துணை நின்றாரா? அப்ப அதுக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்பாரா திரு விஜய்? திரு விஜயை வந்து உள்ள இழுத்துட பாக்குறாரான்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. தலைவர் மேல கேஸ் போடுங்க பாப்போம். அது என்ன நோக்கம் வந்து ஏதாவது திரு உதயநிதி அவர்களை சீண்டி விட்டு பாக்குறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தான் மல்டி கேம் வச்சிருந்தாங்க. அதை வெளியிடணும். அவர் நீதிமன்றத்தை வெளியிட்டாலும் சரி, மக்கள் மன்றத்தை வெளியிட்டாலும் சரி, இவர்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு ஏதாவது பூர்வம். ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் திரு ஆதவர்ஜனா மட்டும் வெளியிடல. டே 1லயே அவங்களுடைய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவங்க வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க. கரண்ட் எப்ப போனது, இந்த ஜெனரேட்டர் எப்ப ஆஃப் ஆனது, கூட்டம் ஏன் அலபாஞ்சுக்கிட்டே இருந்தது, 3 மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சாங்க, நிறைய கேள்விகள் ஆன்சர் பண்ணப்படாம இருக்கு. அது சிபிஐ விசாரணையில நமக்கு தெரிய வரும், நம்புவோம்.